வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு கணக்கியல். நமக்கு டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வேணும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 30 கட்டாய வினா. கணக்கியல் தகவல்களின் பதிவு செய்யும் ஏவேனும் 2 அடிப்படை பெயர்களை எழுதுக. கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன? குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்பதன் பொருள் என்ன? தனிப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக. அதுக்கு கீழே வங்கி சரிகட்டும் பட்டியல் என்றால் என்ன? பின்வரும் நடவடிக்கைகளை எந்த துணை ஈட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உரிய குறிப்பீடுகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து 7 into 3 21 கணக்கியல் பொருளை விளக்குக. பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியல் பதியப்படுத்தல் வேண்டும் விவரி. இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. 7 into 5 35 5 மார்க் கொஷின். இதில் குறிப்பேட்டினை பெயருடன் வேறுபடுத்துக. ஏதேனும் 5 ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் நடத்தும் முரளியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க சம்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, தியரியெலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 11th அக்கௌண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருப்பாய்வு தயாரிப்பதின் நோக்கங்கள் யாவை? பின்வரும் தகவல்களின் முன்பண மீட்பு முறையில் பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்க ஏட்டை தயாரிக்கவும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் 1 by 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். டைமிங் வந்து 3 hours, மார்க் வந்து 90 மார்க்கு. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 20 இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு அதே மாதிரி 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கோட்டையிலுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கணக்கியலை வரையறுக்கவும் பின்வருவற்றிற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கையினை தருக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உரிய குறிப்பீடு என்றால் என்ன? இருப்பாய்வின் படிவம் தருக. நெக்ஸ்ட் வந்து சிறுகுறிப்பு தருக. மாற்றுச்சீற்றின் மேலெடுத்தல். அதே மாதிரி ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 40 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறு. பேரேட்டின் பயன்கள் ஏதேனும் 3 கூறு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகள். பின்வரும் இருப்புகளை கொண்டு இருப்பாய்வினை தயாரிக்கவும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதிர்ப்பதிவை உதாரணத்துடன் விளக்குக. வங்கி மேலாளர்களை பற்றி எழுதுக. சிறுகுறிப்பு வரைக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இருப்பாய்வு என்பது கணக்கீடுகளில் உள்ள கணக்கீட்டின் சரித்தன்மை அறிய உதவும் தொடக்க நிலை. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு மாடலாக பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொக்க ஈட்டின் வங்கி பத்திக்கும் வங்கி அறிக்கையும் உள்ள வேறுபாடுகள் யாவை? குறிப்பேட்டு பதிவினை தருக ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். அதே மாதிரி கணக்கு என்றால் என்ன? கணக்குகளை வகைப்படுத்தி தகுந்த உதாரணத்துடன் கூறுக. ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் 1 by 1 உங்களுக்கு ஒன்றுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அக்கௌண்ட்ஸுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. 1 மார்க் வந்து 20 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 வந்து கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. கணக்கியலை வரையிறு. கணக்கோடுகளின் பராமரிப்பை வரையிறு. பின்வருவற்றில் ஏதேனும் ஒரு நடவடிக்கை தருக.
அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரொக்க ஈட்டின் வகைகள் யாவை, இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, உரிய குறிப்பேடு என்றால் என்ன, வங்கி சரிகட்டும் பட்டியல் என்றால் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கொஷின் 1 by 1 பார்த்து வச்சுக்கோங்க. தியரியும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 கூறவும். பின்வரும் விவரங்களில் ஜெயக்குமார் என்பவர் கொடுத்துருக்காங்க. இந்த சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நவீன உலகில் கணக்காளர்களின் பங்களிப்பு பற்றி எழுதுக. இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை, அனைத்து வினாக்களுக்கு விடையில் 7 × 5 35. ஸோ இதில் நமக்கு சம்ஸ் 5 மார்க் இருக்குது, ப்ளஸ் தியரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேட்டர்னில் பேஸ் பண்ணி தான் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. அதனால் நான் அப்டேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் 11th அக்கௌண்ட்ஸ் கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா தியரியும் சம்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஆர்ட்ஸுக்கு தேவையான 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரும்னா ஆஸ் யூசுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 90 மார்க் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் சரி நம்ம சேனலில் நிறைய அக்கௌண்ட்ஸ் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பின்வரும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 கட்டாய வினான்னு கொடுத்துருக்காங்க. கணக்கியலை வரையிறு, அதே மாதிரி கணக்கோடுகளின் பராமரிப்பை வரையிறு, பின்வருவற்றில் ஏதேனும் ஒரு நடவடிக்கை தருக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் குறிப்பீடு பதிவுகளுக்கான விளக்க குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ரொக்க ஈட்டின் வகைகள் யாவை, நெக்ஸ்ட் வந்து இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, உரிய குறிப்பீடு என்றால் என்ன, வங்கி சரிகட்டும் பட்டியல் என்றால் என்ன. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 3 21. இதில் கம்பல்சரி வந்து 14 கொஷின் வந்து கம்பல்சரி. கணக்கியல் சமன்பாட்டை நிரப்புக, இது ரொம்ப முக்கியம். பேரேடு என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் யாவை. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 கூறவும். அதே மாதிரி நவீன வணிக உலகின் கணக்காளர்கள் பங்களிப்பு பற்றி விளக்குக. இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக கொடுத்துட்ருப்பேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா மாணக்கராசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், குவார்டர்லியில் நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ கீழ்கண்ட கணக்குகளின் இருப்புகள் பகுப்பாய்வின் பற்றுப்பத்தியில் இடம்பெற்றுள்ள வரவு பத்தியில் இடம்பெற்றுள்ள என காட்டுக. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.